பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இதோ கிங் ஆஃப் க்ளோரி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். அப்படி சொல்லுவோமா? ஜீசஸ் we love you Lord. இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா.
உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்மஸ் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்மஸை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகத்தான ஒரு நாளாய் அதை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அநேக பண்டிகைகளை ஆண்டவர் வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே நிறைய பண்டிகைகள் இருந்தது. அவர்கள் குடும்பத்தோடு தங்கள் ஜனத்தோடு தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் ஆனந்தமாய் அவர்கள் களி கூர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் பண்டிகைகள் ஆண்டவரே ஏற்படுத்தினார். பண்டிகை நம்மை பொறுத்த வரைக்கும் வேதத்தின் அடிப்படையில் மனுஷன் ஏற்படுத்தி கொண்டதல்ல, ஆண்டவரே ஏற்படுத்தினார். ஆண்டவரே ஜனங்களை பண்டிகைகளை கொண்டாடும்படி வைத்தார். இன்றைக்கும் நாம் விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்மஸை மிக விசேஷமாய் நாம் கொண்டாடுகிறோம். பண்டிகை கொண்டாடுவது நல்லதா கெட்டதா அப்படி என்று வழக்காட வரலை. நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் நாம் சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பதில் எந்த தவறு இல்லை. ஆமென். அதை வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நல்ல புத்தாடை அணிந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். புத்தாடை, புதிய நகை, புதிய என்ன பலகாரங்கள், நிறைய காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் வருவதற்குரிய காரணத்தையும் இதனுடைய மேன்மையையும் சுருக்கமாய் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பிதாவாகிய தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு வார்த்தை இது. பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை பாவத்தில் இழுத்து தள்ளிய சாத்தானை அழிப்பதற்கு பிதாவானவரே ஒரு திட்டத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டால் வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீயினிடத்திலிருந்தே தேவனாகிய கர்த்தர் சாத்தானை அழிப்பதற்கு அவர் தன் வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை. இந்த பூமியிலே சாத்தானை அழிப்பதற்கு ஒரு மகா பரிசுத்தமானவர் பிறந்து இழந்து போன மனுக்குலத்தினுடைய ஆசீர்வாதத்தை மீட்டுக் கொள்வதற்கு பிதாவாகிய தேவனுக்கு ஒருவர் தேவைப்பட்டார். அந்த ஒருவரை பிதாவானவர் மனுஷர்களுக்கு மத்தியிலே அவர் தேடி வந்தார். ஆகவே தான் அநேக பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பினார். ஆனாலும் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய அந்த உன்னதமான பரிசுத்தம், அந்த உன்னதமான நீதி, அந்த தெய்வத்திற்குரிய மகிமை ஒரு மனுஷனுக்குள் வாசம் பண்ண முடியவே இல்லை. ஒரு மனிதனுக்குள் அந்த வல்லமை, அந்த மகிமை, அந்த பிரசன்னம் காணப்பட முடியவே இல்லை. ஆகவே ஆண்டவராகிய தெய்வம் தன்னையே மனுஷனாய் இந்த பூமியில் அவதரிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அதை தான் நாம் யோவானுடைய சுவிசேஷத்தினுடைய முதல் அதிகாரத்தில் முதல் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. போதும். இப்ப இந்த இடத்துல ஆதியாகமத்தை போலவே இந்த இடத்துல வசனம் ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை என்ற இடத்துல இயேசுவை நம்ம வைத்து நம்ம வாசிக்கலாமா? வாசித்து பாருங்க. வார்த்தை என்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவை, இயேசுவுக்கு வார்த்தை என்று பெயர். ஆதியிலே இயேசு இருந்தார். அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்து
அந்த இயேசு தேவனாய் இருந்தார். அப்படிதானே? கரெக்டா? இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேரு? வார்த்தை. அப்போ ஆதியிலே தேவாதி தேவன் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு மனுஷ உருவம் கொண்டு வந்தது. ஆகவே பிசாசை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஸ்திரீயினுடைய வித்து பரிசுத்தமான அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து யாரை அவர் அழிக்க போகிறார்? பிசாசை. மனுஷனை இயேசு அழிக்கவே மாட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து மனுஷனையோ மனு குலத்தையோ அழிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து பிசாசை அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பணி என்ன? பிசாசை அழிப்பது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்து பூமிக்கு வந்தவர். இயேசு கிறிஸ்து தானா ஏற்படலை. இயேசு கிறிஸ்து தானா இந்த பூமியில ஏற்படலை. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கலை. இதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ளணும். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவனே மனுஷ ரூபமாய் ஒரு தாயின் வயிற்றிலே இறங்கி பரிசுத்த ஆவியினாலே அவர் கருவுற்று இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டார். யார் அவரை அனுப்பினது? பிதாவாகிய தேவன். பிசாசை அழிப்பதற்காக, மனு குலத்தை மீட்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் குறித்து முதலாவது காரியம், அவர் தேவனால் நமக்காக அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம்? ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான். பாருங்க, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள், நிறைய தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 9:6 நமக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இன்னும் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இந்த அடையாளம் மனுஷன் ஏற்படுத்தி கொள்ளல, ஆண்டவரே சொல்றார். மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். தேவன் கொடுத்த ஒரு அடையாளம் இது. இந்த அடையாளம் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அடையாளம். ஆமென். யாருக்கும் இந்த அடையாளம் கிடையாது. தேவனே இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அடையாளத்தை கொடுத்து, நீ கன்னிகையின் வயிற்றிலே, பரிசுத்தமான ஒரு கன்னிகையினுடைய வயிற்றிலே அவர் உதித்தார். தேவனே கொடுத்த ஒரு அடையாளம். தீர்க்க தரிசனங்கள் அது சொல்லுகிறது. ஏசாயா 9:6 சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு அடையாளமாய், ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை தேடி வருகிற ஜனங்களுக்கு அவர் அதிசயமானவராய் இருப்பார், ஆலோசனை கர்த்தராய் இருப்பார், வல்லமை உள்ள தேவனாய் இருப்பார், நித்திய பிதாவாய் இருப்பார், சமாதான பிரபுவாய் இருப்பார். இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு நிச்சயம், ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்கு அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் பிறப்பு அதிசயம் மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இன்றைக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே வந்திருக்கிறீங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அதிசயத்தை கேட்கலாம். அதிசயம் என் வாழ்க்கையில் நடைபெறணும், அவருடைய பிறப்பு அதிசயம், அவர் நமக்கு அதிசயத்தை செய்யணும். ஒரு தேவ பிள்ளை இயேசுவினுடைய அதிசயத்தை தன் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை தெய்வமாய், அவர்தான் மெய்யான தெய்வம் என்று எப்படி ஐயா ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய அதிசயங்களை அவன் அனுபவிக்கும் பொழுது, என் வாழ்க்கையில் இயேசுனுடைய அதிசயங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த அதிசயங்கள் தான் எனக்கு அவர் மெய்யான தெய்வம்,
அவரை போல ஒருவர் இல்லை, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு நல்லவர் இல்லை, அவரை போல ஒரு பரிசுத்தர் இல்லை என்பதை அந்த அதிசயங்கள் நமக்கு விளங்க பண்ணுகிறது. ஆமேன். இந்த இடத்துல எத்தனையோ பேர் அதிசயங்களை பெற்றிருக்கிறீங்க. அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இனியும் அந்த அதிசயங்கள் தொடர்ந்து நடக்கும். ஆமேன். கிறிஸ்மஸ் என்றாலே நீங்கள் சொல்லணும், எனக்கு அதிசயம் பிறக்கும். இந்த கிறிஸ்மஸ்ன்னு நினைத்து கொள்ளுங்க. கிறிஸ்மஸ் வரும் பொழுது எனக்கு ஒரு அதிசயம் வரும்னு நினைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். இயேசுவினுடைய பிறப்பை நாம் தியானிக்கும் பொழுதே அதிசயம் நடக்கணும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறணும், சாபங்கள் மாறணும், பாவங்கள் மாறணும், அக்கிரமங்கள் மாறணும், குடும்பங்களிலே செழிப்பு வரணும். ஏனென்றால் என் ஆண்டவருடைய பெயர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரியான ஆலோசனை இல்லாமல் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள். இன்றைக்கு குடும்பம் கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரியான ஆலோசனை இல்லை. நல்ல கணவன் தீய வழியிலே போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு நல்ல ஆலோசனை இல்லை. நல்ல குடும்பம் உடைந்து பிரிந்து சின்ன பின்னமாய் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தெய்வ ஆலோசனை இல்லை. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆண்டவர் தெய்வீக ஆலோசனை கொடுப்பார். தெய்வீக ஆலோசனை என்ன தெரியுமா செய்யும்? உங்கள் குடும்பத்தை அவ்வளவு அழகாய் உருவாக்கும். ஆமேன். கிறிஸ்மஸ் என்றாலே நீ ஒரு ஆச்சரியமாய் நீ மாறணும். பாருங்க, மரியாள் கர்ப்பவதியானாள் என்ற செய்தியை கேட்டவுடனே யோசேப்பு அவளை தள்ளிவிட நினைக்கின்றான். ஐயோ, இந்த மரியாள் வேண்டாம், அவள் பாவம் செய்து விட்டாள் என்று நினைக்கும் பொழுது தேவ தூதன் இறங்கி வந்து அந்த குடும்பத்தை இணைத்து வைக்கிறார். ஆமீன். இணைக்கப்படுகிறது. கிறிஸ்மஸ் இணைக்கப்படணும். குடும்பத்தில் இருக்கிற பிசாசு, பிரிவினை, துர்ச்செய்தி இதையெல்லாம் அழித்து தேவன் குடும்பத்தில் நல்ல ஆலோசனையை கொண்டு வரணும். நீங்கள் தேவனுடைய ஆலோசனை பெற்ற ஜனங்களாக இருக்கணும். இன்றைக்கு நமக்கு தவறான ஆலோசனை கொடுத்து நம்மை தவறான வழியிலே கொண்டு போவதற்கு, நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய சிந்தையை பாதிப்பதற்கு எத்தனையோ வல்லமைகள் கிரியை செய்கிறது. ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஆமேன். ஒரு மனைவிக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனைவி ஏற்றுக்கொண்டால் அவள் நல்ல மனைவியாய் மாறி விடுவாள். அவள் சண்டை போட மாட்டாள். அப்படிதானே? ஆமீன். அவள் நல்ல மனைவியாக மாறிடுவா. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு புருஷன் வந்துட்டா அவன் அத்தனை அற்புதமான ஒரு புருஷன். ஆமீன். அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்கிறது பாக்கியம். பாக்கியமா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட மாதிரி புருஷன் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு புருஷன், ஒரு கணவன். ஐயோ, என் கணவன் ரட்சிக்கப்பட்டுட்டார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனை நம்முடைய குடும்பம். கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு தெய்வீக ஆலோசனை உள்ள ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாறணும். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் என்ன செய்யுங்க, திரும்ப குடும்பத்தில் அன்பையும் ஐக்கியத்தையும் இன்னும் பலப்படுத்துங்க. ஆமீன். பலப்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ளாய் இந்த ஆராதனை முடிஞ்சதுக்கு நீங்கள் போகும் பொழுது கையை பிடிச்சிட்டு தான் போகணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எந்த செய்யக்கூடாதோ பார்த்தா இதெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் செய்கிறான். நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி பண்ணுறதே இல்லை, இடிச்சிட்டு போகிறாங்க, தூரம் போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றணும். அவர் ஆலோசனை, தெய்வீக ஆலோசனை இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் இறங்கி வந்தது. தெய்வீக ஆலோசனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் சபைகளுக்கு இறங்கி வந்தது, குடும்பத்துக்கு இறங்கி வந்தது. இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இன்றைக்கு இந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கு அப்படின்னா இயேசுவினுடைய ஆலோசனை. அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். இயேசுவே உம்முடைய ஆலோசனையை தாரும் என்று சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமையான மனுஷனாய் மாறுவீங்க. எங்கே ஆலோசனை இருக்கிறதோ அங்கே வல்லமை இருக்கும். ஆலோசனை வல்லமை ரெண்டும் இணைஞ்சு வரும். ஆமீன். நீங்கள் தேவனுடைய ஆலோசனை பெற்றவர்களாய் மாறிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் தானாக வல்லமையாய் மாறிடும். நம்முடைய ஜீவியம் வல்லமையாய் மாறிடும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறிவிடும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் வல்லமையுள்ள ஒரு தேவன், வல்லமையுள்ள ஒரு தேவன். கிறிஸ்மஸ் என்றாலே நம்ம வல்லமையானவர்கள் என்பதை நம்ம நினைக்கணும். கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுற அநேகர் கடன்காரனாக மாறிடுறாங்க. என்ன, கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய இளமை காலம்
ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஆசீர்வாதமாக இருந்ததில்லை. அப்பா பிஸ்னஸ் ஆரம்பித்து எல்லாவற்றையும் இழந்து புத்தாடை இதெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கண்ணீர், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ரொம்ப வேதனை, சந்தோஷமே இருக்காது. அப்பொழுதுனால நாங்கள் உண்மையாய் ஆண்டவரை பற்றி கொள்ளவும் இல்லை, பிடித்து கொள்ளவும் இல்லை. ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே போன பொழுது குடும்பத்தில் சாபம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரே துக்கம். குடும்பம் ஒரு யாரையோ இழந்து போனதை போல குடும்பம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்தில் வந்தார், எங்கள் வாழ்க்கையில் வந்தார். வல்லமையினால் எங்களை நிரப்பினார், அபிஷேகத்தினால் நிரப்பினார், ஆவியினால் நிரப்பினார். எங்கள் குடும்பத்தில் விடுதலை வந்தது, சாபமெல்லாம் விலகி போனது, சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. கிறிஸ்து அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நீ அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்பி அவரை நீ ஆராதிக்கணும். ஏதோ ஒரு சாதாரண ஜீவியம் பண்ண நம்ம வரல, ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஜீவியத்தை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, நித்திய பிதா. இந்த உலகத்தில் அநேக நேரங்கள் நாம் அனாதைகளைப் போல நாம் நிற்கின்றோம். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போய்விடுகிறோம். இந்த சிங்கப்பூருக்கு 91 நான் வந்த பொழுது, 92 நாங்கள் குடும்பமாக இந்த தேசத்தில் இருந்த பொழுது திடீரென்று சகோதரி ஹெலனுக்கு சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டது. அவர்களுடைய அந்த சில மாதம் கர்ப்பமாக இருந்தார்கள். உடனே அந்த கரு கலைந்து போனது. அப்பொழுது எனக்கு இந்த தேசத்தில் யாருமே இல்லை. கேகே ஹாஸ்பிட்டல் இல்லை, அதுக்கு வேறு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு காண்பித்து விட்டார்கள். அங்கே போனால் ஏகப்பட்ட பணம் கேட்கிறான். உடனே எத்தனையோ 1000 கட்டு என்று சொல்லுகிறான். நான் அந்த அதிகாரியை பார்த்து சொன்னேன், நான் இப்போ தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், என் கையில் $500 தான் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி நீ தவறான இடத்துக்கு வந்துட்ட, இதை வைத்து இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய மனைவியினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் என் நிலைமையை பார்த்து கேகே ஹாஸ்பிட்டலுக்கு நீ போ, அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அனுப்பினாங்க. யாரிடத்தில் போகவும் தெரியலை. பைத்தியக்காரனை போல அந்த இடத்துல நின்ற பொழுது ஆண்டவர் இரக்கம் செய்தார். ஆனால் என் தேவன் நித்திய பிதா. அந்த பாதையிலெல்லாம் கடந்து போகும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், எத்தனையோ உற்றார் பெற்றார் இருக்கலாம். ஆனால் நம்ம நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்மை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. அப்போதான் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாங்கள் சார்ந்து கொண்டோம். நீங்க எனக்கு உதவி செய்யலைன்னா யார் எனக்கு உதவி செய்வா? நீங்க தானே நித்திய பிதா, நீங்க தானே ஆறுதலின் தெய்வம், நீங்க தானே அதிசயமானவர், நீங்க தானே சமாதானம் கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நின்ற பொழுது பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார். ஆமீன். இன்றைக்கு நான் கண்ணீர் வடித்தால் என்னோடு கூட கண்ணீர் வடிக்க உங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஒரு தேவை என்றால் என் தேவை ஆண்டவர் சந்திக்கிறார். எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து தேவ அன்பினால் நம்மை நிரப்புகிறார். ஏன் தெரியுமா? ஒரே பிதா நமக்கு இருக்கிறபடினால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். ஜாதி, இனம், படிப்பு எதையும் நம்ம முன்னுக்கு கொண்டு வரல. ஒரு சகோதரன் அழுதால் அவனோடு கூட நாம் அழுகிறோம். ஏன் தெரியுமா? இது நித்திய பிதாவினுடைய ஒரு அன்பு, ஒரு உறவு, ஒரு பாசம். நீ எந்த இடத்தில் எந்த நிலைமையில காணப்பட்டாலும் உன்னை ஆறுதல் படுத்த நித்திய பிதா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை மட்டும் அல்ல, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இயேசு எனக்கு ஒரு நித்திய பிதாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த கிறிஸ்மஸை இன்னைக்கு நீ சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறியா? உனக்கு சமாதானத்தை இயேசு கொடுப்பார். எனக்கு கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு சமாதானம் இழந்து போய் வந்திருக்கிறாயா? 2011 எனக்கு எப்படி நடக்க போகிறது? 2011 நான் எப்படி இருக்க போகிறேன்? பயத்தோடு வந்திருக்கிறாயா? கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாவிட்டால் கிறிஸ்துவினுடைய ரத்தம், கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பை இயேசு இந்த பூமியிலே கொண்டு வந்த அந்த ரட்சிப்பை பெற்ற ஒரு மகனாய் நீ இருப்பீர்களேயானால், என்னாகும் புஸ்தகத்தில் பீலையாம், எனக்கு அந்த அதிகாரம் 26வது அதிகாரத்தில் வரும், பீலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அழைத்து கொண்டு போகப்படுகிறான். அப்பொழுது பீலையாம் சொல்லுகிறான், தேவன் சபிக்காத ஒரு மனுஷனை நான் சபிப்பது எப்படி? இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல.
தேவன் சபிக்காத ஒரு மனுஷனை நான் சபிப்பது எப்படி? எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. ஒரு மனுஷன் மெய்யான ஒரு கிறிஸ்மஸ் இயேசு உன் உள்ளத்தில் வரும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் சபிக்காத ஒரு மனுஷனை நான் எப்படி சபிப்பது? பீலேயாமுக்கு என்ன செய்வது என்று தெரியல. பாலாக் ராஜா ஒரு புறம் இருந்து சொல்லுகிறான், ஜனங்களை சபி, ஜனங்களை சபி, ஜனங்களை சபி. அவன் சொல்லுகிறான், தேவன் சபிக்காத ஒரு ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும்? இந்த பூமியில தேவன் சபிக்காத, இந்த பூமியில சாபம் இல்லாத ஒரு ஜனம் உண்டானால் இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனம். அல்லேலூயா. உங்க மேல சாபம் தங்காது பிரதர், உங்க மேல சாபம் தங்காது. ஒருவேளை இன்றைக்கு தான் இந்த இடத்துல நீங்கள் முதல் முறையாய் வந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையே ஒரு சாபம் பாஸ்டர். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்க சொல்றீங்க நான் சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? அதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். நமக்கு அவர் குமாரனாய் கொடுக்கப்பட்டார். இந்த பூமியிலே தன் இரத்தத்தை அவர் சிந்தி நம்முடைய பாவத்தை எல்லாம் மாற்றிவிட்டார். இன்னும் அற்புதமான ஒரு வசனம் சொல்கிறது, மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இந்த கிறிஸ்மஸ் நாளுக்குரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இம்மானுவேல். ஒரு கன்னிகை பிறந்து, ஒரு கன்னிகை ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்மஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாட வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு புத்தாடை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இருக்கோ இல்லையோ, எல்லாவற்றை விட ஒரு பெரிய ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். குடும்பத்தை விட்டு தனியாய் வந்திருக்கிற வாலிபனே, இல்லாவிட்டால் கணவனை பிரிந்து நிற்கிற என் அன்பு சகோதரியே, குடும்பத்தை ஊரில் விட்டுட்டு வந்து நிற்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உனக்கு ஒரு நல்ல செய்தி உண்டானால் இயேசு தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே இதை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த்தே, என்னுடைய டானிக்கு அதுதான். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். நான் எது செய்தாலும் அது வாய்க்கப்படும். நான் செய்தால் தோற்று போவேன். ஆண்டவரே என் கூட இருந்து செய்தால் நான் தோற்று போவேனா? ஒரு நாளும் நான் தோற்று போக மாட்டேன். ஆண்டவரே என்னோடு கூட இருந்து என்னை அவர் வழி நடத்தினால் நான் தோற்று போவேனா? ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்மோடு கூட அவர் எப்படி இருக்க முடியும்? பிதாவாகிய தேவனால் மனுஷனோடு இருக்க முடியவே இல்லை. மனுஷனுடைய குணத்தை பார்த்தார். ஐயோ, இவர்கள் எல்லாம் பாவத்தில், பாவ சிந்தனையில், பாவ அழுக்கில் இவர்கள் காணப்படுகிறார்கள், இவர்களோடு கூட நான் இருக்க முடியாது என்று சொல்லி அவர் விலகி போய்விட்டார். அவர் ஆண்டவர் தேவன் ஜனங்களோடு கூட வாசம் பண்ண விரும்பல. நீங்கள் வேதத்தில் வாசித்தால் ஜனங்களுக்கு மத்தியிலே போடப்பட வேண்டிய ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்திற்கு வெளியே போய் போடு, இந்த ஜனங்கள் மத்தியில் நான் இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் மோசேயோடு சொன்னார். நான் வரமாட்டேன், என் தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். நான் உங்களோடு கூட இருக்க முடியாது, நீங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள், நீங்கள் பாவம் உள்ளவர்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக நான் கேட்பேன், ஆண்டவரே, அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டும் அபிஷேகம் பெற்றும் ஏன் பாவத்தில் இருக்கிறார்கள்? ஏன் அவர்களால் பாவத்தை விட முடியலை? ஏன் அவர்களால் பாவத்திலிருந்து வெளியே வர முடியலை? அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், இன்னும் பாவ பலத்தில், பலவீனத்தில் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு பாவம் செய்ய விருப்பம் கிடையாது. அவங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் குடிக்கக்கூடாது, நான் புகைக்கக்கூடாது, நான் சண்டை போடக்கூடாது, நான் பொறாமைப்படக்கூடாது என்று தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க முடியலையே. ஏன் ஆண்டவரே, இம்மானுவேலரே, நீர் மனுஷர்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணியும் இன்னைக்கு ஏன் சபை பரிசுத்தமாகலை? இன்னைக்கு ஏன் ஜனங்கள் ஒரு மேன்மை அடையலை? அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்.
அவர் வந்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போராடி கொண்டிருந்த பொழுது பேதுருவை பார்த்து, யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. எந்த தேவ பிள்ளை இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆவியானவருடைய ரூபத்தில் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். எந்த மனுஷன் அந்த இம்மானுவேலரை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள அவர் ஃபில் பண்ண முடியும், நமக்குள்ள அவர் இறங்க முடியும். எந்த மாம்சம் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதோ அந்த அந்த மனுஷன் பாவங்களை மேற்கொண்டு விடுவான். ஆமென். நீங்க பாவம் செய்றீங்க, ஐயோ எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லையேன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என்றைக்கும் நீங்க பாவத்தில் இருப்பீங்களா? நான் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க பாவம் செய்ய முடியாதபடி இயேசுவினுடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்களே நினைப்பீங்க, என்னால பாவம் செய்ய முடியலையே, இந்த குடி பழக்கம் என்னை விட்டு விலகுமா, இந்த சிகரெட் புகைக்கிற பழக்கம் என்னை விட்டு விலகுமா, நான் சபைக்கு வரும்பொழுதெல்லாம் குத்தப்படுகிறேனே, எனக்கு ஒரு உதவி ஆண்டவர் செய்வாரா? இம்மானுவேலர் உன்னை நிரப்பணும். ஆமென். இம்மானுவேலர் உன்னை நிரப்பணும். அவர் உன்னை பரிசுத்தமாய் மாற்றும் பொழுது கிறிஸ்மஸ் ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாய் நமக்கு மாறும். இன்றைக்கு நீங்கள் குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தில் தேவனை சுமந்த ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் பரலோகத்தை துறந்து ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையிலே ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய தாழ்மையை யோசித்து பாருங்க, அவருடைய தாழ்மையை யோசித்து பாருங்க. நான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் செபித்தேன், நேற்று இரவு கூட நான் செபித்தேன், ஆண்டவரே உம்மை போல ஒரு தாழ்மை இந்த உலகத்தில் யாரிடத்தில் பார்க்க முடியும்? நம்ம அநேகர் ஊழியக்காரனா இருக்கிறேன்னா தாழ்மை உள்ளவனா? இல்லை ஆண்டவரே, நான் தாழ்மை உள்ளவன் அல்ல. எனக்குள்ளும் பெருமைகள் இருக்கிறது, எனக்குள்ளும் மேட்டிமைகள் இருக்கிறது, எனக்குள்ளும் ஆண்டவரே இது நான் தான் பெரிய ஆள் என்று ஏதாவது ஒரு இடத்துல நான் நினைத்து விடுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. தெய்வம் மாட்டு தொழுவத்தில் அந்த வாடையில், அந்த நாற்றத்தில், அந்த குளிரில் பிதாவானவர் தன் சொந்த குமாரனை இந்த பூமியில ஒப்பு கொடுத்தாரே. நம்ம எவ்வளவு மேட்டிமையா நம்ம இருக்கிறோன்னே, நம்ம எவ்வளவு நம்மை குறித்து நமக்கு எவ்வளோ பெருமைகள் இருக்குல்ல. இம்மானுவேலர் உன் உள்ளத்தில் வந்தால் நீ தரமட்டமாக மாறிடுவ, தரமட்டமாக மாறிடுவ. அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளையை தேவன் தான் உயர்த்துவார், அவன் தன்னை உயர்த்த மாட்டான். ஆமென். இன்றைக்கு அந்த இம்மானுவேலர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் இல்லத்தில் வரும் பொழுது உங்களை சுற்றி செழிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். இன்றைக்கு நான் உங்களை வாழ்த்த ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து நீங்கள் படிப்படியாய் உயர்வதை தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். இந்த கிறிஸ்மஸை விட நீங்கள் அடுத்த கிறிஸ்மஸ் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே உம்மை நான் பெற்றுட்டேன், என் குடும்பத்தில் வறட்சி, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று நான் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையை நீர் அலங்கரியும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், எனக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், எனக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. என்னாகமம் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பில் இருந்து உதிக்கும் என்று வசனம் சொல்கிறது. அதே போல சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு நட்சத்திரமாம் என் இயேசுவை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுவே, என் ஆண்டவரே, நீர் எனக்காய் பிறந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் பிதாவாகிய தேவனை, இயேசு கிறிஸ்துவை, ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவானவரே, உம்முடைய குமாரனை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இவ்வளவு மகிழ்ச்சியா இவ்வளவு சந்தோஷமா இருப்பதற்கு பிதாவானவர் தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்ததே காரணம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. பிதாவே உம்முடைய குமாரனை எனக்கு கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய குமாரனை இம்மானுவேலரை எனக்கு கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனை எனக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனை எனக்கு கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க. இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் நீ ஒரு குடிகாரனாய் இருந்திருப்பாய், நீ ஒரு அசுத்தமானவனாய் இருந்திருப்பாய், நீ ஒரு ஏதோ ஒரு பாவத்தில் இருந்திருப்பாய். தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். இயேசு தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன், இயேசுவே நமக்கு குமாரனாய் இறங்கி வந்தார். என் ஆண்டவருடைய வார்த்தை அது. இந்த பூமியில எது வேண்டுமானாலும் மாறலாம், என் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. இம்மானுவேலரே என்று நான் சொன்னால் என்னோடு கூட எனக்குள்ளாய் என் தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். I have that confidence. நீயும் அப்படி சொல். இம்மானுவேல், இம்மானுவேல் என்று சொல். கிறிஸ்துமஸ் என்றாலே எங்களுக்கு இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார். இனி என் கூட பிசாசு இருக்க போவதில்லை, இனி என் கூட அசுத்தமான நண்பர்கள் இருக்க போவதில்லை. என்னோடு கூட வானத்தையும் பூமியும் உருவாக்கின தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட இருப்பார். நான் நடக்கும் பொழுது அவர் நடப்பார், நான் பேசும் பொழுது அவர் பேசுவார். எனக்குள் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் சிறு பிள்ளைகள் கொண்டாடுகிற விளையாட்டான பண்டிகை அல்ல. இந்த உலகம் ராஜாக்கள் தாழ விழுந்து ஆராதிக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு நாள். இயேசு பிறந்த நாள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பிறந்த நாள். துக்க முகத்தோட போகாதே. இம்மானுவேலர் இருக்கிறார். அவர் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார். இம்மானுவேலரே, என் மனைவி பிள்ளைகளோடு நில்லும் என்று சொல். என் ஆண்டவர் அந்த இடத்துல போய் இப்பவே நிற்பார். இப்பவே அவர் நிற்பார். ஹல்லேலூயா. இம்மானுவேலரே என்று அவரை கூப்பிடு. அவர் உனக்காய் இந்த பூமியில இறங்கி வந்தவர். உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், உன்னை பாதுகாப்பார், பாதுகாப்பார். பிதாவானவர் தன் செல்ல குமாரனை இந்த பூமியிலே பாதுகாத்து சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். உன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை கண்மணி போல் கடைசி வரை பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளுக்கா எல்லாரும் சந்தோஷப்படுவீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுங்க. யார் கரத்தை பிடிச்சு கொஞ்சம் வெளியே வந்து சொல்லுங்க, மூவ் பண்ணி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வெளியே வந்து God bless you, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நல்ல தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி, பிசாசின் ஆவி எல்லாம் ஓடினா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்னா என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த பண்டிகை நாளிலே எல்லாரையும் சந்தோஷமாய், சுகமாய், ஆசீர்வாதமாய் வைத்துக்கொள்ளும். நாங்கள் திரும்ப நாளை தினத்தில் ஆராதிக்கிறோம். விசேஷமாய் வருகிற புதிய ஆண்டுக்காய் ஆண்டவரே 31ஆம் தேதி இரவு இந்த இடத்தில் வந்து உம்மை ஆராதிக்க போகிறோம். அப்பா, இப்பொழுதே நீர் அதை கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு இரும், அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே அவர் செய்த சகல பலை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருந்து ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்மை அவர் காப்பார். ஆமென். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும்
அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தியும் இந்த பாடல்களும் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் கிங் ஆஃப் க்ளோரி சர்ச், 35A நாரிஸ் ரோட், சிங்கப்பூர். எங்களுடைய தொலைபேசி எண்கள் 63922 060. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.